வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் என்ற இந்த புதிய நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி.ஆர். சுந்தரம் அவர்கள் மாடர்ன் தியேட்டர்ஸை உருவாக்கி 58 படங்களை இயக்கி இருக்கிறார் என்றும் அவர் இயக்கிய படங்கள் அனைத்தும் வெற்றி படங்களாக அமைந்தது என்றும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த மூன்றாவது பகுதியிலே அவர் எடுத்திருக்கும் படங்களை பற்றி கூறுகின்ற சில படங்களை சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, பர்மா ராணி அப்படிங்கிற ஒரு படத்தை அவர் இயக்குறார், தயாரிச்சு இயக்குறார். அது என்ன கதைக்களத்தை உருவாக்குறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜப்பானிய அரசு பர்மாவை தன்வசப்படுத்தி வைத்திருக்கிறது. அதை மீட்பதற்காக இந்திய அரசும் பிரிட்டிஷ் அரசும் ஒன்றாக சேர்ந்து போர் தொடுக்கிறது. இப்படியான ஒரு கதைக்களத்தை உருவாக்கி பர்மா ராணி என்று அதுக்கு தலைப்பு வைத்து அந்த படத்தை தயாரித்து இயக்குகிறார் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். இந்த படத்துல ஜப்பானிய படைக்கு தளபதியாக வருபவர் காளி என் ரத்னம். அதாவது பிரிட்டிஷ்காரங்களும் இந்திய ராணுவம் ஒன்னா சேர்ந்து ஜப்பானியர்களை எதிர்க்கிற மாதிரி அந்த படத்தை எடுத்தாங்க. போர்க்காட்சிகள் அதிகமாக இருக்கும் அளவிற்கு படம் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டது. காட்சிகளும் நகைச்சுவையாக அமைந்திருந்தது. சிறந்த காட்சிகளாக இருந்தால் படம் மக்களை மிகவும் கவர்ந்ததுனால அந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சு. பர்மா ராணி மிகப்பெரிய வெற்றியை கண்டது. சரி, ஒரு போர் நிறுத்த படத்தை பெரிய பிரம்மாண்டமா எடுத்திருக்கோம், இதுக்கு அடுத்தபடியா முழுக்க நகைச்சுவை கலந்த ஒரு படத்தை அப்படின்னு சொல்லிட்டு டி.ஆர். சுந்தரம் அவர்கள் ஆசைப்பட்டார். அப்படி அவர் உருவாக்கிய திரைப்படம் தான் சவ் சவ் அப்படின்னு பேர் வச்சார். இந்த சவ் சவ் படத்தை எடுக்கிறதுக்கு முன்னால எடுக்கப்பட்ட இந்த பர்மா ராணி என்ற திரைப்படம் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு பிரிட்டிஷாருக்கு சாதகமான திரைப்படமாக அமைந்து விட்டது என்று அந்த படத்தை தடை செய்து விட்டது இந்திய அரசாங்கம். அதுக்கப்புறம் தான் காமெடியில எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ண இந்த சவ் சவ்ங்கிற படத்தை எடுத்தார். இது என்ன சவ் சவ்ங்கிற படத்தோட கதை அம்சம் பாத்தீங்கன்னாக்கா, 3 நகைச்சுவை கதைகளை ஒன்றாக இணைத்து ஒரு படமாக்கினார். அதாவது கலிகாலம் மைனர் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு கதை. அதுல காளி என் ரத்னமும் ராஜகாந்தமும் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் பள்ளி நாடகம் அப்படிங்கிறது ஒரு கதை. அதுல என்.எஸ். கிருஷ்ணனும் மதுரமும் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சூரப்புலி அப்படிங்கிறது ஒரு கதை. அதுல காளி என் ரத்னமும் ராஜகாந்தமும் நடிச்சிருப்பாங்க. இந்த 3 நகைச்சுவை கதைகளையும் ஒன்றாக இணைத்து ஒரு திரைப்படமாக உருவாக்கி அதை வெளியிட்டார் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். அது மிக சிறப்பான ஒரு வெற்றியை கண்டது. நகைச்சுவை படமாக வெளிவந்தது. இப்ப நகைச்சுவை படமாக கொடுத்தவர் அடுத்தபடியாக ஒரு சீரியஸான படத்தை கொடுக்கணும், அதே நேரத்துல படம் விறுவிறுப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு படத்தை உருவாக்கணும்னு இருக்கிறாரு. அதுதான் 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி. இதுல எம்ஜிஆர் அவர்களின் மனைவி ஜானகி அவர்கள் தான் அந்த அபூர்வ சிந்தாமணியாக நடித்திருப்பார்கள். அந்த படம் மிக பெருத்த பொருட்செலவிலே எடுக்கப்பட்ட படம். அற்புதமான ஒரு திரைக்கதையை உருவாக்கி இருப்பார்கள். அற்புதமான காட்சி அமைப்புகள், மாயாஜாலங்கள் நிறைய இருக்கும். மந்திரவாதிகள் எல்லாம் படத்துல இருப்பாங்க. படம் சிறப்பாக எடுத்திருப்பார்கள். இந்த சிறப்புக்கெல்லாம் சிறப்பு சேர்ப்பது போல் காளி என் ரத்னத்தின் நடிப்பு மிக அற்புதமாக இருக்கும். அவர் அப்படி என்ன செஞ்சிருப்பார் அந்த படத்துல பாத்தீங்கன்னா, இந்த படத்துல அவர் ஊமையா நடிச்சிருப்பாரு. ஊமையா நடிச்சுட்டு ஒரு காமெடி பண்ணணும்னு பண்ணுவார் பாருங்க. அது அந்த நகைச்சுவை காட்சி அனைத்து ரசிகர்களாலும் ஏற்கப்பட்டது. அப்படி என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, எம்.கே. தியாகராஜ பாகவதர்கள் பாடிய பாடல் மன்மதல் உண்டோ அப்படிங்கிற ஒரு பாட்டு. அந்த பாட்டை ஒரு ஊமையம் பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணி ஒரு ஊமையம் பாடுற மாதிரி பாடி பயங்கரமா சிரிக்க வச்சிருப்பாரு காளி என் ரத்னம் அவர்கள் 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி படத்துல. இப்படியாக ஒவ்வொரு படத்திற்கும் வித்தியாசங்களையும் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் மிகுந்த பொருட்செலவிலும் அந்த படங்களை தயாரித்து இயக்கிய டி.ஆர். சுந்தரம் அவர்கள் அடுத்தபடியாக ஒரு சிறப்பான ஒரு படத்தை உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்து எடுத்த திரைப்படத்தை பற்றி அடுத்த பகுதியிலே பார்ப்போம். அது என்ன படம், அதில் என்ன வித்தியாசத்தை செய்தார், அது எப்படிப்பட்ட வெற்றியை பெற்றது என்பதையெல்லாம் அடுத்த பகுதியிலே
நாம் காணலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.